உன்னோட ஐக்கியம் யாரோடு இருக்குது ஐயா? நீ எப்படிப்பட்ட பிள்ளையோடு பழகிட்டு இருக்கிற? நீ எவரோடு கூட உழவு வச்சுட்டு இருக்கிற? உனக்கு அவருக்கு சம்மதத்தில் தேவன் நாமம் வெளிப்படுதா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிவருதா? உனக்குள்ள தேவனுடைய மகிமை அவனுமா வெளிப்படுதா? இல்லையானால் அந்த உறவு விட்டு வெளியே வா. அந்த உறவில் நீடிக்காத, அந்த உறவில் பழகாத, போகாத, செய்யாத, சத்தை கீழ்ப்படியாத. ஆண்டவர் விரும்புவது அல்ல. அந்த ஆவி என்னைக்கு உனக்குள் இருக்குதோ அன்றைக்கு எதிர்காலத்தின் தரிசனங்களை நிறைவேற்ற முடியாது. அந்த ஆவி யாருக்கு இருக்குதோ எதிர்காலத்துடைய தேவைகளை சந்திக்கப்பட முடியாது. தேவ சத்தை கீழ்ப்படிய முடியாது. ஆபிரகாம் வாழ்க்கையில் அவருக்கு தெரியும், தேராக இருக்கும் வரைக்கும் ஆபிரகாம் நிலையாக இருக்க முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்ற முடியாது. ஆரானிலேயே அவனை மறிக்க வச்சார். ஆமென். தேராக என்ன பண்ணோம்? ஆறாலே மறிக்க வச்சார். இன்னைக்கு உன்னை ஆட்டி படைக்கிற, உன்னை அசுத்தத்துக்கு கொண்டு போகிற, பாவத்துக்கு கொண்டு போகிற இந்த கால்களை மறிக்க ஒப்பு கொடு. ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா.